வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10 நிமிஷத்தில் கேரட் இட்லி எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். கேரட் இட்லிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. 1/4 கிலோ வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கேரட் கட் பண்ணிக்கிறேங்க, நீங்கள் வேணால் துருவியும் கூட போட்டுக்கலாங்க. கட் பண்ண கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கேரட் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. ரவைக்கோட கேரட் விழுது சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தயிர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கேரட்டில் தண்ணி ஊற்றி அரைச்சதுனால தண்ணி சரியாக இருக்குங்க. நீங்கள் பத்துலினா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க, ஊறட்டுங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ரவைக்கோட தயிர் ஊற்றுனால இந்த அளவுக்கு மாவு நல்லா உப்பி வெந்திருக்குதுங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தொடச்சிக்கலாம். இட்லி ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு எல்லா இட்லி ஊற்றிக்கலாங்க. இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இட்லி தட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. இட்லி ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. இட்லி வேகிறதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாங்க. தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக புதினா தழை சேர்த்திக்கிறேங்க. தேங்காய் சட்னிக்கு புதினா தழை போட்டு அரைச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 4 பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் சட்னி அரைச்சாச்சுங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பிரிவிதுன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோணுங்க. இப்போ ஒரு கப்பில் ஊற்றிக்கலாங்க. இட்லி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாங்க. இட்லி வெந்துருச்சானு ஒரு ஸ்போக் வச்சு குத்தி பார்க்கலாங்க. பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சுங்க. இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னியை தாளிச்சு விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிறேங்க. கடுகு பொரியுது. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம். 2 வரமிளகா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம். தாளிப்பு எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாங்க. கேரட் இட்லிக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கேரட் இட்லியாக 1 ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாங்க. பத்தே நிமிஷத்தில் ஆரோக்கியமான கேரட் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. கேரட் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துடலாங்க.
கேரட் இட்லிக்கு தேங்காய் சட்னிக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.